الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: قال أنا خير منه خلقتني من النار وخلقته من الطين. وقال رسول الله صلى الله عليه وسلم: من تعلم في نفسه واختال في مشيئته لقي الله وهو عليه غضبان. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தாலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 8.25 ஜுஸுவை நமக்கு முடித்து இருந்திருக்கிறார். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் ஃபிர்அவுன் எவ்வளவு சேட்டைகள் செய்தாலும் அவன் பல வகையான சோதனைக்கு ஆட்பட்டு சிரமப்பட்டான் என்று சில வசனங்கள் பேசிய. ஃபிர்அவுனுக்கு பிறகு பனி இஸ்ரவேலர்கள் இறைவனுடைய வார்த்தையை மீறி நடந்ததால் மிகப்பெரிய சோதனை என்ற மனிதர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்ட செய்தியை பற்றி சில வசனம் பேசிய. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: கால அன கைரும் மின்ஹு خلقتني من النار وخلقته من الطين. இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், இப்லீஸ், நான் ஆதமை படைத்திருக்கிறேன், அவருக்கு ஒரு மரியாதை செய்வாயாக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்னுடைய படைப்பு உயர்ந்த படைப்பு, ஆதமுக்கு மரியாதை செய்ய. அப்போ இப்லீஸ் சொன்னால், நான் ஏன் அவருக்கு மரியாதை செய்யணும்? அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவனாக இருக்கிறேன். எந்த விதத்தில்? கலகத்துனி மினன் நார், இறைவா என்னை நீ நெருப்புல இருந்து படைச்சிருக்க. கலகத்தொகு மின் தீன், அவரையும் மண்ணில் இருந்து தான் படைச்சிருக்க. மண் தாழ்வானது, நெருப்பு உயர்வானது. அதனால நான் உயர்வானவன், தாழ்வான ஆளுக்கெல்லாம் நான் மரியாதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய ஆணைக்கு மறுத்து பேசினான். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டால், இப்லீஸ் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னால், இன்னைக்கு பல பேர் இந்த வார்த்தையை தான் நம்ம வாழ்க்கையில் சொல்கிறோம். அதாவது அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன் என்று இப்லீஸ் சொன்ன வார்த்தை பல நேரங்களில் மனிதர்கள் அவ்வப்போது தலைக்கணத்தோடு பேசுகிறார்கள். அதாவது நான் வந்து மிகப்பெரிய மற்ற ஆளை விட, இவனை விட நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய அனுபவசாலி, நான் பெரிய தர்ம பிரபு, நான் பெரிய ஆள் பலம் உள்ளவன், நான் பெரிய ஆட்சி பலம் உள்ளவன் அப்படின்ட்டு பிறரை விட தன்னை முற்படுத்தி ஒரு பெருமையாக சொல்றது இருக்குது இல்லையா? இது ஷைத்தானுடைய பழக்கம்னு அல்லாஹ் இங்கே குர்ஆன்ல பதிவு செய்கிறான். ஷைத்தானுடைய பழக்கம்தான். ஷைத்தான் மாதிரி யார் இருப்பாங்களோ அவங்க தான் இதை சொல்லுவாங்களாம். நான் அவரை விட இவரை விட இதனால நான் உயர்வான ஆள், நான் ஒன்றும் குறைஞ்ச ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தை. ஃபிர்அவுனை பற்றி அல்லாஹ் மற்றொரு இடத்துல குர்ஆன்ல சொல்கிறான். அதாவது அன ரப்புக்குமுல் ஆலா, நான் உயர்ந்த இறைவன் அப்படின்னு சொன்னானா. அவன் சாதாரண மனுஷன், சாதாரணமான எலும்பு நரம்பு தோல் இதயமும் உள்ள ஒரு சாதாரண மனுஷன்தான். அவனுக்கு அடித்தா வலிக்கும், ஓடுறது ரத்தம் தான், தூக்கம் வரும், பசி எடுக்கும், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? இந்த ஆட்சி அதிகாரம் தான் கையில் இருக்குங்கிறதுனால நாட்டு மக்களை பார்த்து சொன்னான், அன ரப்புக்குமுல் ஆலா, நான் உயர்ந்த இறைவன் அப்படின்னா. நான் யார் தன் அந்த வார்த்தையை முற்படுத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் இப்லீஸின் வழி வந்தவர்கள் என்பதாக வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். அவரை இவரை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற பழக்கம் இருக்கே, அது மோசமானது. வேணுமென்னா இப்படி சொல்லலாம், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க, என்னை விட பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க, படிப்புல, அந்தஸ்துல, அறிவுல, தொழில்நுட்பத்தில், காசு பணத்தில், அழகுல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நான் தாங்க எல்லாத்துலேயும், என் வீட்டில் நான் தான்,
நான் இல்லாமல் என் வீட்டில் எதுவுமே நடக்காது. ஏன்னா நான் பெரிய படிப்பாளி, நான் நிறைய காசு கூட சம்பாதிக்கிறேன். என்னால் தான் இந்த கம்பெனி, இந்த கடை, இந்த நிறுவனம் என்னால் தான் உண்டானது. எல்லாத்தையும் விட நான் உயர்வானவன், என்னை அவங்க மதித்து தான் நடக்கணும், நான் அவங்கள மதிக்க தேவையில்லை அப்படிங்கிற மனப்போங்கு, இது இப்லீஸுடைய மனப்போங்கு அப்படின்னு அல்லாஹ் இந்த இடத்துல பதிவு செய்யலாம். மஜ்முஉஸ் ஸவாயிர் அப்படின்னு ஒரு நூல், அந்த நூலில் இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இருக்க நிறைய தோழர்கள் இருந்தாங்க. அப்போ தோழர்கள் பல பேரும் ஒரு குறிப்பிட்ட ஆளை சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், இவர் ரொம்ப இபாதத்து செய்வார், மிகப்பெரிய போராளி, அவர்கிட்ட அவ்வளவு சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட அந்த ஆளு பள்ளிவாசலுக்குள்ளே வர்றார். ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்காங்க, சஹாபாக்கள் உட்காந்துருக்காங்க, அவங்கள தாண்டி பள்ளிவாசலுக்குள்ளே வர்றாரு. சலாமெல்லாம் சொல்லலை, யாருக்கும் சலாம் சொல்லலை, எந்த அதமும் அவருக்கு பெருசாக தெரியலை. நேராக பள்ளிவாசலுக்குள்ளே வர்றாரு, தொலை போயிட்டார். ரசூலுல்லாஹ் அதாவது இவரை பெரிய ஆள் நான் சொன்னீங்க அப்படின்னு கேட்டு அவரை கூப்பிட்டே சொன்னாங்க, எப்போ அல்லாஹ் மேலே சத்தியமாக கேட்குறேன், இந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழையும் போது உன் உள்ளத்தில் இந்த எண்ணம் ஓடுச்சா இல்லையா? என்ன எண்ணம்? மாஃபில் கௌமி அஹதுன் அஃபதலு மின்னி, இந்த உட்கார்ந்துருக்காங்கல்ல சபை, இந்த சபையில் நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் வந்துச்சா இல்லையான்னு கேட்டாங்க. அதனால தானே ஆணவத்தில் சலாம் கூட சொல்லாமல் நீ உள்ளே போனேன், உண்மையை சொல்லுன்னொன்னே, ஆமாம் அப்படி ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தொலை போயிட்டார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தோழர்களை பார்த்து, மைய குத்தூர் ரஜுல், ஏப்பா இந்த ஆளை கொல்றது யாருன்னு கேட்டாங்க. இந்த ஆளை கொலை பண்ணிடணும், எனக்கு தகுதி இல்லாதவன், தான் பெரிய ஆள், நான் உயர்ந்தவன், மற்றவர்களெல்லாம் என் அந்தஸ்திற்கு இல்லை அப்படிங்கிற மனநிலை இருக்க, அது மோசமான மனநிலை, அது அவனை கபருக்குள்ள, அதாவது நரகத்துக்குள்ள போய் தள்ளிடும் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மையகுத்துல் ரஜுல், இந்த மனுஷனை கொல்ற ஆள் யாருன்னு கேட்டாங்க. அதன் பிறகு அபூபக்கர் எழுந்திருச்சாங்க, உமர் ரலியல்லாஹு எழுந்திருச்சாங்க, அப்படி பல பேர் எழுந்திருச்சாங்க. ஆனால் இறுதியில் அவர் கொல்லப்படலை, வெளியே போயிட்டாருன்னு வருதுன்னு வைங்களேன். ஆனால் அந்த சபையில் என்ன நினைக்கிறாரு? என்னை விட பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தானே நினைக்கணும். என்னை விட எல்லாருமே அந்தஸ்தில் கம்மி, நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய அறிவாளி, இபாதத்து, வீரம் எல்லாம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மனப்போங்கு இருக்கு. அது மோசமான மனப்போங்கு அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போங்கு இருக்கிறவன் வாழவே தகுதி இல்லாதவன், அவன்கிட்ட எந்த நன்மையும் பெருசாக இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறத தான் சொன்னான். இது அப்படியே ஆப்போசிட். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. கடத்தெருவில் யூதரில் ஒரு ஆள், முஸ்லீமில் ஒரு ஆள், ரெண்டு பேரும் வாக்குவாதம் செய்கிறாங்க. அந்த யூதர் சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட சிறந்தவர் யாரும் இல்லை அப்படின்றார். உடனே முஸ்லீம் சொன்னார், அப்படி இல்லைப்பா, இந்த உலகத்திலேயே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர் சிறந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம், சண்டை வரைக்கும் வந்துருச்சு. இந்த பிரச்சனை நேராக ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் சொன்னாங்க, லா துஹய்யுரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை எந்த இடத்திலும் சிறந்தவன் என்று சொல்லாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆனால் மூசா நபியை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள் தான். இருந்தாலும் கூட அவங்க எவ்வளவு பணிவாக இருக்காங்க பாருங்க. எப்பா மூசா நபி அவர் சிறந்தவர்னு சொன்னால் சொல்லிட்டு போகட்டுமே, நீ ஏன் அதை மறுதளிச்சு பேசுகிற? மூசாவை விட என்னை உயர்வாளாக நினைக்காதீங்கப்பா அப்படின்ட்டு தனக்கு இருந்த பணிவை அங்கே வெளிப்படுத்துகிறார்களே தவிர, அதுதான் சிறந்த ஒழுக்கம், சிறந்த பண்பே தவிர, மூசாவோட நான் தான் பெரிய ஆளு, சிறந்தவன் நான் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலையே. ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு தப்பான ஒரு வழிமுறையை நமக்கு காட்டித் தரலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல போனாலும் சாதாரணமான மனிதனாக தன்னை காட்டுவார்களே தவிர, நான் உயர்ந்தவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், உங்களை விட பல வகையில் நான் சிறந்த அந்தஸ்து உள்ளவன் அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க. அந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வராது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லம ஃபீ நஃப்ஸிஹி
யார் தான் உள்ளத்துல பெரிய ஆளுன்னு நினைக்கிறானோ, வஹுதாலஃபி மிஷிஅத்திஹி, நடையில் யான் கர்வத்தோடு நடந்து போகிறானோ, லக்கியல்லாஹ வஹுவ அலைஹி கத்பான், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை கோபத்தோடே சந்திப்பான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் கோபமா இருக்கும்போது நாம போய் சந்திச்சோம்னா என்ன ஆகிறது நிலை? அவன் தண்டிக்க முற்பட்டா தாங்க முடியுமா? அல்லாஹ் ரஹமத்தோட இருக்கும்போது நம்ம போய் சந்திக்கணும். அப்பதான் சொர்க்கம் ஈஸியா கிடைக்கும். நம்முடைய கேள்வி இது அப்பதான் லேசா இருக்கும். ஆனா அல்லாஹ் கடும் கோபத்தோடு இருக்கும்போது அவனை சந்திக்கிற நிலை ஏற்படுது. அது எவ்வளவு துர்பாக்கிய நிலை. அந்த நிலை வராம இருக்கணும்னா நம்ம உள்ளத்துல நம்மளை பெரிய ஆளா நினைக்க கூடாது. நம்ம உள்ளத்துல நான் என்னை விட பெரிய ஆள் இல்லை, என் குடும்பத்துல, என் கம்பெனியில, என்னுடைய படிப்புல, என்னுடைய கல்லூரியில, என்னுடைய காலேஜில் நான் தான் உயர்வான ஆளு, முதல் மார்க் எடுத்துட்டா மற்றவெல்லாம் மட்டோங்கிற மாதிரி முதல் மார்க் எடுத்தவன் நினைக்க கூடாது. அதே மாதிரி கம்பெனியில உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிறான், மேனேஜர் லெவல்ல அல்லது முதலாளி லெவல்ல இருக்கிறான், இவங்களுக்கெல்லாம் ஒரு தகுதியும் இல்லை, இவங்களை எல்லாத்தையும் விட நான் தான் சிறந்தவன். அதே மாதிரி ஒரு கடையில நான் தான் உயர்ந்தவன். இந்த மனநிலை வரவே கூடாத மனநிலை. இது எந்த இடத்துலையுமே வரக்கூடாது. நீ இல்லைன்னா உன் இடத்துல இன்னொரு ஆளை வச்சு அல்லாஹ் நடத்தாட்டுவான், அந்த எண்ணம் தான் வரணும். நான் இல்லாட்டி அது வீணா போயிடும், நான் இல்லாட்டி இது முன்னேறாது, நான் இல்லாட்டி இது அழிஞ்சு போயிடும், இந்த நிலையே இல்லை. நீ இருந்தாலும் இல்லாட்டினாலும் அல்லாஹ் நினைச்சான்னா உன்னை விட சிறப்பான ஆள் அங்க உட்கார வச்சு அவன் நடத்த வேண்டிய எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிருவான். அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம். இந்த மனநிலை நமக்கு வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, திருமிதியில, இப்னு மாஜாவில், முஸ்னத் அஹ்மதுல எல்லா நூல்லையும் வரும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல பல கோடி பேர் வேணாலும் இருக்கட்டும்பா, எத்தனை கோடி பேர் இருந்தாலும் எல்லாரும் நாளைக்கு மறுமையில எழுப்பப்படும் பொழுது அந்த மக்களுக்கு எல்லாம் நான் தான் தலைவன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் தலைவன் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, லா ஃபஹ்ர, இந்த வார்த்தையை சொல்றதுனால எனக்கு எந்த பெருமையும் இல்லை அப்படின்னு அடுத்து சொன்னாங்க. அடுத்து உலகத்திலேயே எத்தனை கோடி பேர் மண்ணுக்குள்ள இருக்காங்க, எத்தனையோ கோடி பேர் போயாச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கியாமத் நாள் வரைக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியிலிருந்து முதல் முறையாக எழுப்பப்படுவது மறுமை நாளில் நான் தான் அப்படின்னாங்க. முதல்ல அல்லாஹ் யாரை எழுப்புவான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்புவான். நபியே நீங்க எந்திரிங்கன்னு சொல்லுவான். அதன் பிறகுதான் எல்லாரும் எழுப்பப்படுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, லா ஃபஹ்ர, எனக்கு இதை சொல்லுவதால் பெருமை இல்லை. அதே மாதிரி நாளைக்கு மறுமையில அல்லாஹ் என்ன பண்ணுவான்? சில நல்லடியார்களுக்கு சிபாரிசு செய்கிற தகுதியை சிறப்பை தருவான். அதாவது நபிமார்களுக்கு, ஷுஹதாக்களுக்கு, ஆலிம்களுக்கு, ஹாஃபில்களுக்கு நீ சிபாரிசு பண்ணு, யாராவது நரகம் போயிட்டா சொர்க்கம் போறதுக்கு சிபாரிசு பண்ணு அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் சிபாரிசு பண்ணுவதிலும் கூட நான் தான் முதலாமானவன் அப்படின்னு சொல்றாங்க. சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படுவதிலும் நான் தான் முதலாமானவன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு திரும்ப சொல்லுவாங்க, லா ஃபஹ்ர, இதை சொல்றது எனக்கு பெருமை இல்லை. அதே மாதிரி நாளை மறுமை நாள்ல புகழ் கொடின்னு ஒரு கொடி அல்லாஹ் என் கையில தான் தருவான். அந்த கொடி பறந்து விரிஞ்சு இருக்கும். அதன் கீழால பல பேர் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கொடி என் கையில தருவான். அது யாருக்கும் அல்லாஹ் தரமாட்டான், எனக்கு தான் தருவான். இதை நான் சொல்றனால லா ஃபஹ்ர, எனக்கு பெருமை இல்லை. இதை சொல்ல ஏன் வராங்கன்னா, நாளைக்கு என்ன நடக்க போகிறது அப்படின்னு தகவலை சொல்றாங்களே தவிர தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு இல்லை. அதனால தான் லா ஃபஹ்ர, லா ஃபஹ்ர, லா ஃபஹ்ரன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஏப்பா இதெல்லாம் சொல்றதுனால நான் பெரிய ஆள் இல்லப்பா, அல்லாஹ் என்கிட்ட இதெல்லாம் நாளைக்கு தருவான்ப்பா, இவ்வளவு அந்தஸ்து எனக்கு கொடுப்பான்ப்பா. எவ்வளவு பெரிய அந்தஸ்து நபிக்கு வருதுன்னு தெரிஞ்சு கூட பெருமை இல்லைங்கிறாங்களே, பெருமை இல்லைங்கிறாங்களே. அதுதான் இங்கே நமக்கு கவனிக்கணும். ஒரு சின்ன போஸ்ட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அதாவது ஒரு கவுன்சிலர் ஆயிட்டான், ஒரு வார்டு மெம்பர் ஆயிட்டானா, அவன் ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. அவனே எம்எல்ஏ ஆயிட்டானா உலகத்துக்கும் அவன் தான் பெரிய அதிபதி மாதிரி. அவனே ஒரு எம்பி ஆயிட்டானா உலக அரசியலில் ஒருவனாக அப்படியெல்லாம் நினைக்கிற மக்கள் இருக்காங்களா இல்லையா? யோசிக்கணும் இல்ல? அப்ப அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய அந்தஸ்தை தந்த போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெருமை எனக்கு இல்லை, நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன் அப்படிங்கிறாங்கல்ல. இந்த மனநிலை நமக்கு வரணும். வாழ்க்கையில நாம எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு போனாலும், நம்மால பல பேர் பயன் பெற்றாலும், நம்மால் பல பேர் குடும்பங்களில் உயர்வுக்கு வந்தாலும் கூட, என்னாலதான் அது நடந்துச்சு, என்னாலதான் அவன் படிச்சான், என்னாலதான் உத்தியத்துக்கு போனான், என்னாலதான் இன்னைக்கு காசு பணம் சம்பாதிக்கிறான், என்னாலதான் சொத்து கொத்து வாங்கினான்
வாங்கினா என்னால் தான் பெரிய லெவலில் இன்னைக்கு முன்னேறி இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னாலலாம் கிடையாது, நான் இருந்தால் தான் நடக்குங்கிறதுலாம் இல்லை. அல்லாஹ் நம்மளை ஒரு துருப்பாக பயன்படுத்திக்கிட்டான், அப்படிதான் அல்லாஹ் தான் பயன்படுத்தினான். அந்த மனநிலை வந்துட்டா யாரும் தாய் தப்பட்ட பெருமை அடிக்க மாட்டான், அண்ணன் தம்பிகிட்ட பெருமை அடிக்க மாட்டான், கட்டின மனைவிகிட்ட பெருமை அடிக்க மாட்டான், பெத்த பிள்ளைகிட்ட பெருமை அடிக்க மாட்டான், நண்பர்கள்ட்ட பெருமை அடிக்க மாட்டான், மகல்லாவாசி சொந்தம் பந்தம் உலக மக்கள் யார்கிட்டையும் பெருமை அடிக்க மாட்டான். நானுங்கிற வார்த்தையவே முற்படுத்த மாட்டான். நானுங்கிற வார்த்தை பல நேரங்களில் வரக்கூடாத ஒன்று, வரவே கூடாது. நானுங்கிறத முற்படுத்தும் போது ஷைத்தான் முன்னாடி வந்தாலும் பெருமை முன்னாடி வந்துடுது. அந்த மனநிலை வரக்கூடாது. அல்லாஹ் அதைத்தான் இந்த வசனத்தில் ஷைத்தான் என்ன சொன்னாங்கிற வார்த்தையை சொல்லி, இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் நல்ல மக்கள் பயன்படுத்திடாதீங்கிற அல்லாஹ். நான் அவரை விட சிறந்தவன், இவரை விட சிறந்தவன், அவரை விட உயர்ந்தவன், இவரை விட உயர்ந்தவன் அப்படிலாம் சொல்லிடாத. இது இப்லீஸ் சொல்லுவான், ஃபிரௌன் சொல்லுவான், ஹாமான் சொல்லுவான், காரூன் சொல்லுவான், ஏன் அபூ ஜஹல், அபூ லஹப் சொல்லுவான். தீய மனிதர்கள் எல்லோரும் இதை பயன்படுத்துவார்கள், நல்லோர்கள் நாதாக்கள் இதை பயன்படுத்த மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு பாடமாக நடத்துகிறான். வல்லவன் அல்லாஹ் தஆலா நம் வாழ்நாள் முழுவதும் பணிவுள்ள மக்களாகவே இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. ஆணவ புத்தி, அகம்பாவ புத்தியை விட்டும் இப்லீஸிய குணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.